தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று கன்னிமாரா நூலகம் அதுக்குள்ள கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு பெரிய சிலை, நல்ல பார்க்கும் பொழுதே உயிரோட்டமான ஒரு சிலையாக திறந்து வச்சிருக்கார் திரு ஸ்டாலின் அவர்கள். கொள்கை பிடிப்புள்ள ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் அப்படின்னு ஸோ அவங்க சித்தாந்தம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நடக்கிறதுனால இப்படியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது அப்படின்னு நிறைய ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கார்ல் மார்க்ஸ் ஸ்டாலின் திறந்திருக்காரு. இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, பயங்கர பிஸியா இருக்காங்க. ஒரு சைட்ல பார்த்தோம்னா கியூபாவுக்கு ஆதரவா இங்க டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இன்னொரு சைட் காசா போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க. இப்ப கார்ல் மார்க்ஸுக்கும் அங்க கன்னிமரா லைப்ரரியில ஒரு ஸ்டாச்சு வைத்தாச்சு. இப்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா கார்ல் மார்க்ஸ் அவர்களை பொறுத்தளவுல பெரிய மேதை. இப்ப நான் கம்யூனிசம் ஏத்துக்கிற ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் கார்ல் மார்க்ஸோட கான்ட்ரிபியூஷன்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்திலேயே ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஆழமா டீப்பா பேசின ஒரு மனிதர், பெரிய ஒரு மேதை கார்ல் மார்க்ஸ். அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், நிறைய பெரிய பெரிய மேதைகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் கண்டிப்பா அவங்க பெரிய ஆளுன்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரோட வியூஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கலனா கூட. அந்த வகையில கார்ல் மார்க்ஸும் ஒரு மாபெரும் மேதை. அவரை இவங்க ரெகனைஸ் பண்றது நல்ல விஷயம்தான். அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா என்ன சிக்கல்னா, அவரு செய்த காரியங்கள், அவரு சொன்ன காரியங்கள் எதையுமே நீங்க செய்யாம நேர் எதிரான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு, ஆனா கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலை மட்டும் நீங்க கையில் எடுக்க பாக்குறீங்க. அங்கதான் சிக்கல் வருது. தொழிலாளர்களுக்கு எதிரான வேலைகளை பார்க்கறது இந்த லாஸ்ட் ஒரு 2 months பார்த்துட்டு இருக்கோம். அரசு ஊழியர்களா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், தூய்மை பணியாளர்களா இருக்கலாம், நர்சஸா இருக்கலாம், ஏகப்பட்ட பேர் போராடுறாங்க. ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு கூட அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, TAPS. ஸோ அதை இன்னும் நிறைவேற்றாம கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அன்புமணி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அவங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க, அதை ஃபுல்லா நீங்க பூர்த்தி பண்ணல. அதுல 1-2 விஷயத்த நீங்க செஞ்சு கொடுத்து அதெல்லாம் முடிச்சு வைக்கிறீங்க. அதுவும் போக சில பேர் கடுமையா போராடுறாங்கன்னா நீங்க அவங்க டஃபா டீல் பண்றீங்க. சோ தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு கடைசியில கார்ல் மார்க்ஸை மட்டும் எடுத்து கொண்டாடி என்ன பிரயோஜனம்? தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு அம்பேத்கரை மட்டும் எடுத்து கொண்டாடி என்ன பிரயோஜனம்? இதை ஒரு பெரிய வெற்றியா கம்யூனிஸ்டுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க. கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சாச்சு, இது பெரிய ஒரு விஷயம் வெற்றின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா, வெற்றின்றது எங்க இருக்கணும்? வெற்றின்றது மண்ணில் இருக்கணும், இங்க அரசியல்ல இருக்கணும். அரசியல் ரீதியா திமுக தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சியா இங்க செயல்படணும். கார்ல் மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் பண்ணணும், தொழிலாளர்கள் பக்கம் நிக்கணும். ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க அரசியல்வாதிகள்லாம் மிகப்பெரிய முதலாளிகள். இது ஒரு வித்தியாசமான ஒரு முதலாளித்துவம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு நிஜமான பிசினஸ்கார முதலாளியா இருந்தா கூட பரவாயில்ல, இங்க அரசியல்வாதிகள் மிகப்பெரிய முதலாளிகளா இருக்காங்க. சில இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு மொனோபோலி இருக்கு, அது வழியா ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி சில பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஏறக்குறைய ஒரு மாஃபியா மாதிரி இங்க செயல்பட்டு இருக்காங்க. இங்க நம்ம கம்யூனிஸ்டுகளும் அவங்க கூட தான் இருக்காங்க. இருந்துகிட்டு கார்ல் மார்க்ஸுக்கு செலவு வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் கைதட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. இங்க என்ன மாதிரியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இங்க என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு? நான் வெறும் திமுக ஆட்சியை மட்டும் சொல்ல, ஜென்ரலா இங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? இதுக்கு எதிராக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இதுக்குள்ளதானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்குள்ள இருந்தாங்கன்னா அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி எதுக்கு? கார்ல் மார்க்ஸ் எதுக்கு? கார்ல் மார்க்ஸ் இதுக்குள்ளதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லியா கார்ல் மார்க்ஸ் மார்க்சிசம் எல்லாம் பேசினாரு? இதெல்லாம் உடைக்கணும்னு தானே கார்ல் மார்க்ஸ் பேசினாரு. அதுக்காக தானே அவரு ஒரு ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாரு. இதுக்குள்ள நீங்க உட்கார்ந்துகிட்டு கூட்டணிகளோட பெரிய பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கிக்கிட்டு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றதுக்கு கார்ல் மார்க்ஸ் இந்த சித்தாந்தத்தை எல்லாம் கொண்டு வந்தாரு. நீங்க தாராளமா என்னென்னாலும் பண்ணிக்கலாம், ஆனா மார்க்சிஸ்ட்ன்ற பேர்ல அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஏதாவது பேர்ல நீங்க பிடிச்சதெல்லாம் பண்ணிக்குங்க. சிஸ்டம் உட்பட்டு நாங்க செயல்படுறோங்க கேட்டாதான் சொல்லுவாங்க. ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பர்சனலா போய் பேசினா ப்ராக்டிக்கலா சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா எல்லாமே ஒரு இமேஜ் பில்டிங் தான். தொழிலாளர்களுக்கு ஃபேவரபிளான ஆட்கள் நாங்கெல்லாம் சித்தாந்தவாதிகள் அப்படின்றத நிரூபிக்கணும்னா நீங்க நிஜமாவே தொழிலாளர்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும். ஆனா அதெல்லாம் பண்றது கிடையாது. தொழிலாளர்களோட அடையாளத்தை கைப்பற்றிடுறது, தலித் மக்களோட அடையாளத்தை கைப்பற்றிட வேண்டியது, இந்த மாதிரியான சிம்பிளான விஷயங்கள் பண்றது. இது ஈஸி. ஒருத்தனோட அடையாளத்தை கைப்பற்றுவதுன்றது ஈஸி. கல்ச்சரல் அப்ரோப்ரியேஷன் அப்படியே ஈஸியா அந்த அடையாளங்கள் நம்ம கைப்பற்றிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இறங்கி அந்த மக்களோட நின்று அவங்க பிரச்சனைகளான தீர்த்து வைக்கிறது கஷ்டம். அப்படி தீர்த்து வைக்கணும்னா நீங்க நேர்மையான ஆட்களா இருக்கணும். ஏன்னா இப்ப சொல்றதே நீங்க தான், பிரச்சனையே நீங்க தான். அப்புறம் ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி அடையாளங்களை மட்டும் கைப்பற்றிட்டு நாங்க கொள்கைவாதிகள், பெரியாரிசம் பேசுறது. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, கருணாநிதி அவர்கள் டைம்ல கூட இந்த அளவுக்கு சித்தாந்தம் எல்லாம் பேசினது கிடையாது. இப்ப திராவிடத்தை எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க, பெரியார் எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க, நாங்க திராவிடியன் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, மார்க்ஸ் எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க, மார்க்ஸ் எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரே சித்தாந்தம்னு பெரிய சித்தாந்தவாதிகள் எல்லாம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. அது கொஞ்சமாவது அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் கூட சித்தாந்தத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. கம்யூனிசம் எப்படிங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் கொண்டாட முடியும்? நான் 2 திராவிட கட்சிகளையும் சொல்றேன். கம்யூனிசமுக்கும் மார்க்ஸுக்கும் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சுத்தமா எந்த தொடர்புமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் முதலாளிகளோட பெரிய பவர்ஃபுல்லா இருக்காங்க. இன்ஃபேக்ட் முதலாளிகளோட அவங்க ஆபத்தானவர்களும் கூட. ப்ராப்பரான ஒரு முதலாளித்துவம் இருந்தா அங்க ஏழ்மை இருக்கும், அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. முதலாளித்துவத்தை விட ஒரு மாதிரி இங்க ஒரு 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 இந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸ் ரன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் கூட மோசம். அது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய என்டர்பிரினியல் ஸ்பிரிட்டை கெடுத்துருவாங்க. புது ஆட்கள் யாரும் மேல வர முடியாது. இவங்க இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்ணும்போது நிஜமான பிசினஸ் மேன் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவனால சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இப்ப என் கையில நிறைய பிளாக் மணி நான் என்ன பண்ணுவேன், போய் ஒரு டீ கடையை ஆரம்பிப்பேன், ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்பேன். என் கூட நிஜமான ஒருத்தன் பிசினஸ் பண்ணுவான், அவன் எப்படி போட்டி போட முடியும்? என்கிட்ட பிளாக் மணி இருக்கு, நான் உள்ள பம்ப் பண்ணுவேன். நிஜமா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆமா, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சு பிசினஸ் பண்றதுனால இங்க பண்ண முடியாது. ஸோ இப்போ உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம இருந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப மார்க்ஸ், லெனின், எங்கல்ஸ், ஃபிடல் காஸ்ட்ரோ, கியூபாவுக்குலாம் போயிட்டாங்களே இப்ப. வெனிசுலா. ஆமா, கியூபா பத்தி பேசுறாங்க, வெனிசுலாவை பத்தி பேசுறாங்க, சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் சைனாவுக்கு ரொம்ப ஓப்பனா சப்போர்ட் பண்றதுல கொஞ்சம் அடங்கிதான் வாசிக்கிறாங்க. ஆனா அப்பப்போ அந்த சப்போர்ட் வெளியே வந்துடும். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு நிறுத்தக்கூடாதான் அப்படிலாம் சில விஷயங்கள். ஆமா. சோ அதனால இந்த மாதிரி தோழர்களுக்குன்னு ஒரு சில அஜெண்டாஸ் இருக்கும், நீங்க சொன்ன அந்த விஷயம்லாம். பட் எனிவேங்க, சிக்கல் என்னன்னா மார்க்ஸை கொண்டாடுறது நல்லதுதான். ஏன்னா இப்ப பர்சனலா என்னோட பார்வை என்னன்னா, இப்ப ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து சின்ன வயசுலயே வளரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நிறைய வளரணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய growth இருக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கும். நீங்க சின்ன வயசுலயே ஒரு விக்டிம் மைண்ட் செட்டோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க சிஸ்டம்ல வந்து முதலாளிகள் இருக்காங்க, முதலாளிகள் தொழிலாளிகளை சுரண்டுறாங்க, நம்ம என்னதான் பண்ணாலும் முதலாளிகளை ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ முதலாளித்துவ வர்க்கத்தை நம்ம வீழ்த்தணும், இப்படின்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுங்க வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க பணக்காரனாகவே தப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க, வெல்த் தப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, இந்த சிஸ்டமே தப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சிஸ்டமோட உங்களுக்கு இன்டெகிரேட்டே ஆக முடியாது. நீங்க எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்கான்னா, ஒரு பயங்கர பணக்காரனா இருக்கானே, அப்ப அவன் ஏதோ ஒரு வகையில் தொழிலாளர்களை சுரண்டிதான் சம்பாதிக்கிறான் போல, அப்படி எல்லாத்தையும் நீங்க நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பெருசா நீங்க குரோ ஆக முடியாது. உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வையை பேரண்ட்ஸும் சரி சொசைட்டியும் சரி கிரியேட் பண்ணணும். பொலிட்டிஷியன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. பொலிட்டிஷியன்ஸ் எப்பவுமே ஒருத்தர் இன்னொருத்தர் திருப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது பொலிட்டிஷியன்ஸோட வேலை. பட் நம்ம சொசைட்டி இப்படிதான் இருக்கணும். ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டை கிரியேட் பண்ணாதான் எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்க தெரியும். எல்லாத்தையும் பாசிட்டிவா நீங்க பார்த்தாதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா நீங்க ஸ்பாட் பண்ண முடியும். இங்க ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தோன்னையும் பேட் கை அப்படின்னு பார்க்க, அதை கொஞ்சம் க்ளோஸா நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்னென்ன கத்துக்க முடியும் அவன்ட்டு நீங்க பார்ப்பீங்க. கம்யூனிசம் இதெல்லாம் கொன்றும். இந்த என்டர்பிரினியல் ஸ்பிரிட்டே கம்யூனிசம் கொன்றும், மார்க்சிசம் கொன்றும். ஸோ அதனால நான் கம்யூனிசம் பெருசா என்னைக்குமே என்கரேஜ் பண்ணது கிடையாது. தமிழர்களை பொறுத்தளவுல ஓப்பன் மைண்டோட பெரிய growth நோக்கி போகணும் அப்படின்றதான் என்னோட பார்வை. பட் இருந்தாலும் உங்களுக்கு கம்யூனிசம் மேல பெரிய பிடிப்பு இருக்குன்னா குறைந்தபட்சம் அதுபடி நடக்கணும். நீங்க குறைந்தபட்சம் அதுபடி நடக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க
வெறுமனே அதை யூஸ் பண்ணி வெறும் அரசியல் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காது. மார்க்ஸ்ன்றது, எங்கல்ஸ்ன்றது. பெரியார் கூட வந்து பெரியார் பேசுறாங்களே தவிர பெரியார் சொன்னது என்ன இவங்க செய்யறாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தனிச்சட்டம் ஏற்ற சொல்றாங்க. அதுல என்ன அவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல. தனிச்சட்டம் ஏற்ற மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம், ஸோ அந்த சென்சஸ் எடுக்கலாம், அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படியான என்ன இவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம், ஆனா அதை எதையுமே செய்ய மாட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமா இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கான காரணமே இவங்க தான். ஸோ அப்ப இவங்க எப்படி பிரச்சனைக்கான தீர்வா இவங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறதா பிரச்சனையே. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் நீங்க ஓரமா உட்கார வச்சுட்டு நல்ல ஆட்சியர்களை கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். இவங்க கிட்டேயே போய் நீங்க சொல்யூஷன் கேட்டீங்கன்னா எப்படி வரும்? இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போய் பாருங்க, ஒரு பொலிட்டீஷியன் இருப்பான். சொல்லுவாங்க பிஹைண்ட் எவ்ரி கிரேட் வெல்த் தெர் இஸ் அ கிரைம்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க பிஹைண்ட் எவ்ரி ப்ராப்ளம் தெர் இஸ் அ பொலிட்டீஷியன் சொல்லலாம். நம்ம ஊர்ல எல்லா பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி எங்கேயாவது உட்கார்ந்துருப்பான். அப்புறம் இவங்க கிட்ட போய் நம்ம சொல்யூஷனை கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இவங்க பிஸி ஆகுறாங்க. இப்ப இது என்ன ஆச்சரியமான விஷயம்னா, கம்யூனிஸ்டுகளும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், தலித்தியவாதிகளா இருக்கட்டும், அவங்களோட அடையாளங்கள், அவங்களோட அரசியல் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க திமுக காரங்க. இப்ப நீங்க நிஜமாவே கம்யூனிச பாதையில போயிட்டு அதை கையில் எடுக்கிறீங்கன்னா அது ரைட்டு, சந்தோஷம். அப்ப கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க என்ன பண்றீங்க? தொழிலாளிக்கு எதிராக செயல்படுறீங்க. நீங்க பெரும் முதலாளிகளா இருக்கீங்க. முதலாளிகள்ன்றத கூட கரெக்டான வார்த்தை இல்லை, கிரானிக் கேபிட்டலிஸ்டா இருக்கீங்க. இந்த அரசோட சேர்ந்து வளரக்கூடிய முதலாளிகளா இருக்கீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நிஜமான முதலாளிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்கில் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, போட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கில் இருக்கும். ஆனால் கிரானிக் கேபிட்டலிஸ்டுக்கு அப்படி அதெல்லாம் இருக்காது. கிரானிக் கேபிட்டலிஸ்ட் அரசை யூஸ் பண்ணி கவர்மெண்டோட சப்போர்ட்டோட பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். நிஜமான போட்டியாளரோட அவனை கம்பீட் பண்ண விட்டா தோத்து போயிடுவாங்க. ஸோ நல்ல பிசினஸ் மேன் நல்லது. அதனால அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி த்ரைவ் ஆகுது. இலான் மஸ்க்லாம் அந்த மாதிரியான பிசினஸ் மேன் பாருங்க இன்னைக்கு என்னெல்லாமோ பண்றானுங்க பாருங்க அவங்க. ஏன்னா ப்ராப்பரான கேபிட்டலிஸ்டிக் ஒரு என்வரன்மெண்ட் அங்க இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது நல்லது. பட் இங்க பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இங்க 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 இப்ப இந்த முற்போக்குன்னு பேசிட்டு இருக்கவங்க தான் நிறைய நேரங்கள்ல பிரச்சனையா இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளோட ஐடியாலஜியை கையில் எடுக்கிறாங்க, அடையாளங்களை கையில் எடுக்கிறாங்க, அம்பேத்கரை கையில் எடுக்கிறாங்க, தலித்தியமும் கையில் எடுக்கிறாங்க. இவங்க ஐடியாவை அபகரிக்கிறாங்க, ஆனா அந்த மக்களுக்காக எதுவும் பண்ணல. ஸோ ஒண்ணு உங்க அரசியலும் உங்க கையை விட்டு போகுது, ரெண்டாவது தொழிலாளர்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க தான் கம்யூனிஸ்ட், நாங்க தான் மார்க்சிஸ்ட், நாங்க தான் அம்பேத்கரிஸ்ட். சில திறந்தா போதுன்றாங்க. ஆமா, அதுக்கு மேல நீங்க எதுவும் செய்யுங்க, செய்யாட்டி போங்க, ஈஸி. அது எங்களுக்கு ஒரு சில திறந்து கொடுங்க, அவ்வளவுதான். ஆமா, இப்ப ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளவுதான். மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது வேற ஸ்டாலின் தானே மார்க்ஸுக்கு சிலை திறக்க முடியும் அப்படின்னு வார்த்தைகள்ல வேற விளையாடுறாங்க. ஸ்டாலினால தானே மார்க்ஸனுடைய அருமை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு வேற அந்த ஸ்டாலினோட இந்த ஸ்டாலினை கம்பேர் பண்ணி. அப்ப ஜோசப் ஸ்டாலினை பொறுத்தளவுல உலகத்திலேயே சில நாடுகள்ல தான் அவரை பாசிட்டிவா பாக்குறது. அவர் ஒரு மிகப்பெரிய புரூட்டல் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின். அவரு மற்றவங்களை கொன்னாருன்றதை தாண்டி கம்யூனிஸ்டுகளை வெறித்தனமா போட்டுதல் ஜோசப் ஸ்டாலின் தான். ஹிட்லர் கூட அப்படி பண்ணல. ஹிட்லர் பார்த்தோம்னா யூதர்களை டஃபா டீல் பண்ணியிருப்பாரு, மற்ற நாட்டுக்காரங்களை டஃபா டீல் பண்ணியிருப்பாரு, ரஷ்யன்ஸ்லாம் ரொம்ப டஃபா டீல் பண்ணாரு. ஆனா அவரோட சொந்த கட்சிக்காரங்களை ஹிட்லர் காலி பண்ணல. பர்ஜ் எல்லாம் பெருசா பண்ணல. ஒன்று சொல்லுவாங்க, இந்த நைட் ஆஃப் த லாங் நைஃப்ஸ்னு ஒரு சம்பவம் நடந்தது. ஸ்டாலின் ஹிட்லர் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதிரான நாட்களெல்லாம் போட்டு தள்ளுவார். அததான் சொல்லுவாங்க, ஹிட்லர் பாரு கட்சிக்காரங்களே போட்டு தள்ளுவார், என்ன பயங்கரமான சம்பவம்னு சொல்லுவாங்க. அது நல்லா போனா 300 பேரை கொண்டு இருப்பாரு அவர். ஏர்ன்ஸ்ட்ராம் அப்படின்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஹிட்லரோட க்ளோஸா இருந்தவங்க தொடக்க காலத்துல. அப்புறம் ஹிட்லர் அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிடுவார். ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான போல்ஷிவிக்ஸ் கம்யூனிஸ்டுகளே போட்டுள்ளார் அவர். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓல்டு போல்ஷிவிக்ஸ் அந்த ஓல்டு போல்ஷிவிக்ஸ் சொல்றது யாருன்னா, அந்த போல்ஷிவிக் பார்ட்டி இருக்கும்போதே அந்த முக்கியமான லீடர்ஸா இருப்பாங்களா, அவங்க எல்லாம் ஓல்டு போல்ஷிவிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த ஓல்டு போல்ஷிவிக் பொலிட் பியூரோ இருந்தது. போல்ஷிவிக் பார்ட்டி இந்த பொலிட் பியூரோ இருக்குல்ல, பொலிட் பியூரோ தான் அங்க முக்கியமான பாடி, முக்கியமான டிசிஷன்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. அந்த பொலிட் பியூரோ மெம்பர்ஸ்ல
ஸ்டாலின் லெனின் தவிர எல்லாரையுமே ஸ்டாலின் போட்டு போயிட்டார். மெயினான லீடர்ஷிப். ஸோ போல்ஷிவிக் லீடர்ஷிப்பை, அந்த போல்ஷிவிக் பார்ட்டியோட லீடர்ஷிப்பை, போல்ஷிவிக் பார்ட்டி அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியா மாறுது. போல்ஷிவிக் லீடர்ஷிப்பை ஃபுல்லா எலிமினேட் பண்ணதே அவங்க தான். ஸோ போல்ஷிவிக்ஸ் தானே ஃபர்ஸ்ட் ஒரு புரட்சி வேணும்னு ஸ்டார்டிங்ல வெறியோட சண்டை போட்டு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினதே போல்ஷிவிக்ஸ் தான். ஸோ போல்ஷிவிக் லீடர்ஷிப்பே கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டார் ஸ்டாலின். இதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அப்ப ஸ்டாலின் மட்டும் தான் கரெக்டா, மற்ற எல்லாருமே தப்பா? ஆனா இது ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, ஸ்டாலின் தான் கரெக்ட், மீதி எல்லாரும் சதி பண்ணாங்க. இவங்க எல்லாம் புரட்சிக்காக வாழ்க்கை தியாகம் பண்ணவங்க. ஆனா அந்த உலகப்போர், 2ஆம் உலகப்போரை வந்து முடிவு கொண்டு வந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு. ஸ்டாலின் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் சண்டை போட்டார். அவருக்கு ஹிட்லரோட சண்டை போடணும்னு ஆசை கிடையாது. ஆனா ஹிட்லர் வந்து ஹிட்லர் அந்த ரூட்ல போல. ஹிட்லரை பொறுத்த அளவுல ரஷ்யாவை ஐடியாலஜிக்கல் எனிமியா பார்த்தார். ஸ்டாலின் காம்ப்ரமைஸ் ஆகுது ரெடியா இருந்தார். அவரு அது என்ன ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, மொலட்டோவ் ரிபன்ட்ராப் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை ரஷ்யா வந்து டிஃபென்ஸ்ல தான் இருந்தாங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல. ஹிட்லர் ரெடியா இல்லை. ஹிட்லர் தான் படைகளை உள்ள அனுப்புனாரு. இன்ஃபேக்ட் ரஷ்யாவுக்குள்ள ஈஸியா ஜெர்மன்ஸ் உள்ள பூந்துட்டாங்க, படன்னு அட்வான்ஸ் ஆகி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். அது காரணம் என்னன்னா ரஷ்யன்ஸ் ரெடியாவே இல்லை சண்டைக்கு. ஸ்டாலின் எந்த அளவுக்கு கவனமா இருந்தாருன்னா, நம்ம நிறைய படைகளை எல்லையில குவிக்க கூடாது, குவிச்சோன்னா ஹிட்லர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவார் நம்மள. சோ எல்லை பகுதியில் படைகளே பெருசா குவிக்கல. அஃபென்ஸுக்கே அவங்க ரெடியா இல்ல. உள்ள ஜெர்மன் படைகள் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டாலின் உடனே ரியாக்ட் பண்ணல. டைம் ஆச்சு அவருக்கு ரியாக்ட் பண்றதுக்கு. அது காரணம் அவரு நம்பல, ஹிட்லர் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாருன்னு ஸ்டாலின் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்தளவுல ஸ்டாலின் ரொம்ப பிராக்டிக்கலான ஆள். நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி பிராக்டிக்கலான ஆளு. ஸ்டாலினுக்கு கணக்கு ஒன்றும் மேட்ச் ஆகல. ஹிட்லர் ஏற்கனவே எல்லாரோடையும் சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்டுட்டு நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பிராக்டிக்கலா அது சாத்தியமே கிடையாது. ஸோ ஹிட்லர் ரஷ்யாவை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் வார்ன் பண்ணும்போது ஸ்டாலின் என்ன நினைச்சாருன்னா அது வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா நினைச்சிட்டாரு. ஸோ வெஸ்ட்டை பொறுத்தளவுல நமக்கும் ஹிட்லருக்கும் சண்டையை மூட்ட பாக்குறாங்க, ஏன்னா ஹிட்லர் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இந்த சண்டைக்குள்ள நம்மளையும் கொண்டு வர பாக்குறாங்கன்னு ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டாரு. ஸோ வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்டாலின் குயிக்கா ரியாக்ட் பண்ணல. ஏதோ மிஸ்இன்ஃபர்மேஷன் இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க, நம்மள போருக்குள்ள இறக்கி விட பாக்குறாங்கன்னு அவரு பார்த்தாரு. ஏன்னா ரொம்ப பிராக்டிக்கலான ஆள். ஹிட்லர் பிராக்டிக்கலான கிடையாது. ஹிட்லர் வந்து ஐடியலிஸ்ட். ஹிட்லர் ஃபுல் ஃபோர்ஸ்ல உள்ள இறங்கிட்டாரு. தோத்தாலும் பரவாயில்ல, கையில இருக்க எல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். அவரோட ஐடியாலஜிக்கல் எனிமியா பார்த்தாரு ரஷ்யாவை. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் ஆனா ரஷ்யான்ற ஒரு நாடு ஸ்ட்ராங்கா நின்று சண்டை போட்டுச்சு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதெல்லாம் நம்ம எதுவும் மறுக்கலாம். ஆனா ஸ்டாலின் சர்வாதிகாரி தானே. ஸ்டாலின் புரூட்டல் சர்வாதிகாரி. ரெட் ஆர்மியில ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணவர் அவர். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளினவர் அவர் எப்படி பெருசா கொண்டாட முடியும்? சர்வாதிகாரி எப்படி கொண்டாட முடியும்? ஸ்டாலினை கொண்டாட முடியாது, கொண்டாடக்கூடாது. ஆமா, அது சில நாடுகள்ல அந்த மாதிரி இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஸ்டாலினை கொண்டாட மாட்டாங்க. ஸ்டாலின் ஒரு பெரிய ஒரு கொலகாரனா தான் பார்ப்பாங்க. அதனாலதான் தமிழ்நாடு கொண்டாடிட்டு இருக்கா. இங்க நம்ம ஊர்ல ஸ்டாலின் வந்து ஒரு பாசிட்டிவான நாளா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹிட்லர் தப்புனா ஸ்டாலினும் தப்பு தானுங்க. அவரு ஒரு ப்ரூட்டல் டிக்டேட்டர் தானே. அவர் கம்யூனிஸ்டா இருந்துட்டாரு, அவ்வளவுதான். இப்ப மோடி அவர்கள் எலெக்ஷனை சப்ரஸ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? சும்மா லைட்டா ஏதாவது பண்ணாலே எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு. ஓட்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஆமா, எஸ்ஐஆர் பணிகள்லாம் சர்வாதிகாரத்துக்கு சமமானதுலாம் பேசுறீங்களா? இப்ப எலெக்ஷனே இல்லாம ஒரு தனிநபர் கையில எல்லா பவர் இருக்குது கரெக்டா? இங்க லைட்டா கொஞ்சம் பேச்சுரிமை பறிக்கப்படுது, உங்க 4 பேர் தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது இல்ல? அப்ப ஸ்டாலின் எதிர்த்து அங்க ரஷ்யால யாருமே பேச முடியாது. ஒன் மேன் ஆர்மி தான் அவர் சொல்றதுதான். இப்ப புடினும் அப்படிதானே இருக்காரு. புடினும் ஏறக்குறைய அப்படிதான். சும்மா எலெக்ஷன்லாம் சும்மா டம்மி தான், தொடர்ந்து அவரு தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த மாதிரி சர்வாதிகாரிகளை ஆதரிச்சு பேசுறவங்க எல்லாம் சர்வாதிகார நாட்டுல உட்கார வச்சா தெரியும். நீங்க இங்க உட்காந்து இவ்வளவு ஃப்ரீயா பேசிட்டு சர்வாதிகாரிகளை அங்க ஆதரிக்கிறது. டூருக்கு போகணும்னா அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் தான் போவாங்க. ஆனா சப்போர்ட் பண்றது ரஷ்யாவை. பசங்களை படிக்க வைக்கணும்னா அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் அனுப்புறது. ஆனா விசுவாசம் ஃபுல்லா பார்த்தா ரஷ்யாவுக்கு, சைனாவுக்கு. சைனாலாம் திடீர்னு பிசினஸ் மேன்லாம் காணாம போயிடுவாங்க. ஜாக் பார்க்கலாம், ரீசெண்டா கூட ஏதோ இதெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? இவங்க எல்லாம் அங்க அனுப்புனா தெரியும். அவங்க பேசுறதை நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீடம். நீங்களா சுயமா யோசிச்சு ஏதாவது பேசுனீங்கன்னா அப்ப ஃப்ரீடம்லாம் கிடையாது. மார்க்ஸ் சொன்னார்ல சிந்திங்க அப்படின்னு. ஆமா, சிந்திச்சா அவ்வளவுதான், காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால
சர்வாதிகாரிகளை ஆதரிக்க கூடாது. பட் ஓகே, நிறைய பேர் ஸ்டாலினை பாசிட்டிவான ஒரு ஆளா பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப கருணாநிதி அவர்கள் காலகட்டத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு போர்ஸா தான் பார்த்தாங்க. அப்ப கம்யூனிசம் பயங்கர growthல இருந்த பீரியட் அந்த டைம்ல எல்லாம். ஸோ அந்த காலகட்டத்துல ஸ்டாலின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு முரண் தான் இது. ஆமா, ஸ்டாலின் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபிகர் கிடையாது, பர்சன் கிடையாது. நம்ம எம்கே ஸ்டாலின் அவர்களை ஜோசப் ஸ்டாலினோட நான் கம்பேர் பண்ணல, கம்பேரிசனே கிடையாது ரெண்டு பேரும். இவர் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு லீடர் எம்கே ஸ்டாலின் அவர்கள். பட் நான் ஜென்ரலா ஜோசப் ஸ்டாலினை பத்தி ஒரு தெளிவு கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஓகே, ஸ்டாலின் அவர்கள் மார்க்ஸுக்கு சிலை திறக்கிறதும் ஒரு முரண் தான். அது எந்த வகையில முரண்னா, மார்க்ஸ் வந்து ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸுக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதர். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒர்க்கிங் கிளாஸுக்கு எதிரானவர்கள். அந்த மாதிரி முரண். நான் சொல்றது ஜென்ரலா திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாமே சொல்றேன். இவங்கெல்லாம் ஒர்க்கிங் கிளாஸுக்கு எதிரானவங்க தானே. இவங்க என்ன சோசியலிஸ்ட் பார்ட்டிஸா? இவங்கெல்லாம் முதலாளிகள் தானே, முதலாளித்துவ கட்சிகள் தானே. இன்ஃபேக்ட் இப்ப முதலாளிகளே ஓரம் கட்டிட்டு இவங்க முதலாளிகள் ஆயிட்டாங்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக கம்யூனிஸ்டுகள் இன்னொரு அழுத்தம் திமுக வைக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, அதிகப்படியான சீட்டுகள் நாங்கள் கேட்டு வாங்க போறோம் அப்படின்னு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல முஸ்லீம் பார்ட்டிஸுமே வந்து நாங்களும் அதிகமான சீட்டை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்முருகன் சொல்றாரு, நாங்க என்ன ஒத்த சீட்டு வாங்கிட்டு நிக்கணுமா? நாங்க வந்து 5 வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கோம், நாங்களும் கூடுதலான சீட்டு தான் வாங்குவோம், எங்க நிர்வாகிகள் ரொம்ப அழுத்தம் போடுறாங்க அப்படின்னு வேல்முருகன் அவர்களும் பதிவு பண்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த சீட்டு விஷயத்துல? திமுகவுக்கு அதிகமான நெருக்கடிகள் கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்களா? எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஒரு சைட்ல காங்கிரஸும் கேட்கிறாங்க, இன்னொரு சைட்ல இந்த கட்சிகளுக்கும் தெரியுது நம்ம பலவீனம் ஆகிக்கிட்டே இருக்கும்ன்றது தெரியுது. ஸோ அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அதிகமான சீட்ஸை கேட்க வேண்டிய தேவையும் இருக்கு. இப்ப இதுல அபத்தமான விஷயம் என்னன்னா, இப்ப எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 6 monthsல எவ்வளவு போராட்டங்கள். எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து போராடுறாங்க. குறைந்தபட்சம் அவங்களோட சேர்ந்து நிக்கலாம்ல. நீங்க வந்து ஓகே சீட் நெகோசியேட் பண்ணா அழுத்தம் போடுறீங்க, ஒர்க்கர்ஸோட சேர்ந்து நீங்க அவங்க மேல அழுத்தம் போடலாம்ல, ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து பேசலாம்ல. அதை கூட இவங்க பண்றதுக்கு ரெடியா இல்லை. திமுகவை எந்த வகையிலும் நம்ம கோவப்படுத்திடக்கூடாது, அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது, அவங்களோட குட் புக்ஸ்ல நம்ம இருக்கணும். ஸோ எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவா வந்து நீங்க எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. சீட்ஸ் கொடுக்கலாம் அங்கதான் இருக்க போறாங்க, போவாங்க. இவங்களுக்கு ஒரு லெவரேஜும் கிடையாது. ஆனா திரும்ப ஒரு வார்த்தை பதிவு பண்றாரு, என்ன அப்படின்னா, ராமதாஸ் பாமக உள்ள வந்தாங்க அப்படின்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியே. ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட் அது. திருமாவளவன் கொள்கை ரீதியான ஒரு விஷயம் தானே அது. அதுல என்ன கொள்கை இருக்கு? இப்ப இவங்களோட பொலிட்டிக்ஸே என்ன? பாஜக பாமக இருக்கிற கூட்டணி அங்க இருக்க மாட்டோம்னு சொல்றது ஒரு ஸ்டாண்டு தானே, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தானே. இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், இப்ப பாமகவுக்கும் விசிகேவுக்கும் என்னங்க பிரச்சனை? அவங்க சாதி பெருமை பேசுறாங்கன்னு இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து சாதி ஒடுக்குமுறை அந்த விஷயத்துல இருந்து அவங்களை மீட்க பாக்குறோம், அவங்க சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க சிம்பிள். இப்ப நீங்க என்னன்னா 2 குரூப் ரெப்ரசென்ட் பண்றீங்க. பிசிகே ஒரு குரூப் ரெப்ரசென்ட் பண்றாங்க, பிஎம்கே ஒரு குரூப் ரெப்ரசென்ட் பண்றாங்க. பிஎம்கே அந்த குரூப்பை எதிரியா காட்டி அரசியல் பண்றாங்க, பிசிகே இந்த குரூப்பை எதிரியா காட்டி அரசியல் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இவங்க 2 பேரும் ஒரு அலைன்ஸை சேரும்போது அலைன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது இல்லையா? நான் இப்ப உங்களை எதிரின்னு சொல்றேன், நீங்க என்ன எதிரின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம 2 ஒரே அலைன்ஸ்ல இருந்தா அந்த அலைன்ஸ் ஒர்க் ஆகாது. பிஜேபி காங்கிரஸ் ஒரே அலைன்ஸ்ல இருந்தா ஒர்க் ஆகாது. ஸோ அதான் இங்க சிக்கல். நான் என்ன சொல்றேன், 2 பேரும் தமிழர்கள், 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும் போதும் நான் சேர்த்துக்க மாட்டேன், அப்படி சேர்த்துக்கிட்டா ஏன் அரசியல் இருப்பு கேள்விக்குட்படும், என்னோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு நீங்க உங்க சுயநலத்துக்காக உள்ள விட மாட்டேன்றீங்க. ஏன் இப்ப இப்ப ஒரு பகை இருக்குல்ல, 2 குரூப் மக்களுக்கு பகை இருக்குல்ல, அலைன்ஸ் வச்சு அது சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க சேர்ந்தா 2 பேருக்கும் அரசியல் இருக்காது. இவங்க 2 பேரும் முட்டிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த 2 கட்சிகளுக்கும் அரசியல் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. உங்க அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்க அந்த பகைய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே அந்த பகை கம்மியாகிறமா இருந்தா அதை கலவரம் பண்றது, சண்டையை போடுறது, தூண்டி விடுறது, எதையாவது பேசுறது, இப்படி பேசி பேசி அந்த மக்கள் அப்படி டென்ஷனாவே வச்சுக்கிறது. 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஏன்னா இப்ப பாமக 2ஆ உடைஞ்சிருச்சு, அந்த பக்கம் ஒரு பாமக போயாச்சு, இன்னொரு பாமகவுக்கு எங்க போறதுன்னு தெரியல. சோ இப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதும் நீங்க அதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா நீங்க உங்க அரசியல் அடிபட்டு போகும்னு நீங்க பாக்குறீங்க. நம்ம மார்க்கெட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும், இந்த மக்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாச்சுன்னா நமக்கு அரசியல் பண்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்ப இது சுயநலம் தானே இது. இப்போ கூட்டணியை விட்டு விசிக வெளியேறாங்க அப்படின்னா விசிக நஷ்டம் தானே. ஆனா அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க, நாங்க வெளியேறிடுவோம் இவங்க வந்தா அப்படின்றாங்க. வெளியே போனா லாபம் அப்படின்னா பரவாயில்ல, வெளியே போனா நஷ்டம், ஆனா ஓகே நாங்க வெளியே போறோன்றாங்க.
போவாங்களான்லாம் தெரியல, சொல்றாங்க. போறேன்றாங்க. சொல்றது எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க, தெரியல நமக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு 2 குரூப் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா சேர்றதானே செய்யணும். பிஜேபி கூட ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு போல, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதான் செகண்டரி. ஆனா அங்க கூட்டணிக்கு போல, இங்க வர ரெடியா இருக்காங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு சேர்க்கறதுல என்ன பிரச்சனை? அது 2 மக்கள் மக்களுக்கு பகையை அது கம்மி பண்ணுது இல்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியே போயிடுறேன், திமுக நீங்க வச்சுக்கன்ற. உங்களுக்கு ஏன் பிரச்சனைன்னு கேக்குறேன். உங்களுக்கு பிரச்சனைக்கு தான் நீங்க வெளில போறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க அங்கதான் இருப்பீங்க. நீங்க ஏன் வெளியே போறீங்கன்னா அதான் சிக்கல். ஏன் அரசியல் அடிபட்டு போயிடும். அது என்ன இந்த கட்சி இருக்க கூட்டணிலாம் இருக்க மாட்டேன்னா, இப்ப கொள்கை அடிப்படையில எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க. இப்ப பாஜக ஹிந்துத்துவ கொள்கையை கையில் எடுக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் வர்க்கத்தோட கொள்கையை கையில் எடுக்கிறாங்க. கொள்கை ரீதியா எனக்கு முரண்பாடு இருக்குன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இங்க அந்த முரண்பாடுலாம் எதுவும் இல்லையே. இங்க என்ன முரண்பாடு இருக்கு அதுல? பிஎம்கே ஒரு காலத்துல பாஜக அலையன்ஸ்ல இருக்காங்க, இன்னைக்கு அந்த அலையன்ஸ்ல இருந்து வெளில வராங்க. அதை நீங்க பாசிட்டிவா வெல்கம் தானே பண்ணும். இப்ப சில நேரங்கள்ல ராமதாஸ் அவர்கள் தலைமையில் கூடிய பிஎம்கே ஆட்கள் பாஜக விமர்சிச்சும் பேசுறாங்க, அவரோட மகள்லாம் பாஜக விமர்சிச்சும் பேசினாங்க. அப்ப அது பாசிட்டிவா தானே நீங்க பார்க்கணும், ரைட்? இப்ப பிஎம்கே 2ஆ உடையுது, அதுல இருக்க ஒரு பார்ட்டு பாஜக இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து வெளியேறி நம்ம கிட்ட வராங்க. அப்ப பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் கம்மியாகுதுன்னு அர்த்தம்ல. அதை ஏன் நீங்க பாசிட்டிவா பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, என்னோட மார்க்கெட் அடிபட்டு போயிருமோ, ஏன் அரசியல் அடிபட்டு போயிருமோ. இந்த 2 மக்களும் ஒண்ணு சேர்ந்தாச்சுன்னா அரசியல் கிடையாது. அதனாலதான் நம்ம தமிழர்களா ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு. இல்லாட்டி நிறைய ரூட்ல தமிழர்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு சைட்ல இந்த சாதி ரீதியா பிரிச்சு வச்சிருக்கிறது, இன்னொரு சைட்ல மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பிரிச்சு வச்சிருக்கிறது, முஸ்லிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி கட்சிகளை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறது. ஏன் அப்படிதான் இருக்கணுமா அவங்க? இப்ப முஸ்லிம்ஸுக்கு தனியா கட்சி இருக்கு, அந்த கட்சிகளுக்கு சீட்ஸ் கொடுக்குறீங்க, ஏன் உங்க திமுகவுக்குள்ளே இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுக்கலாமே? அப்படி கொடுத்த அந்த மாதிரி தனி கட்சிகளுக்கான தேவையே இருக்காது. திமுகவுக்குள்ளேயே இஸ்லாமியர்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம்ல, அதிமுகவும் அதை பண்ணலாம்ல. அப்படி பண்ணா முஸ்லிம்ஸ்க்கு தனியா கட்சி தேவையே படாது, அவங்களும் மற்றவங்கள மாதிரி இங்கேயே இருப்பாங்கல்ல, ஜென்ரலான ஒரு கட்சிக்குள்ளேயே இருப்பாங்கல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டிஃப்ரெண்டா டீல் பண்றீங்க. டிஃப்ரெண்டா டீல் பண்ணா அப்புறம் பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் சீட்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதை ஃபர்ஸ்டே கொடுக்கலாம்ல உள்ளுக்குள்ளேயே. ஸோ அப்ப சொசைட்டில எல்லாரையும் தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பா உட்கார வைக்கிறது, அப்புறம் மாத்தி 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 இவங்களை காட்டி அவங்க அரசியல் பண்றது, அவங்களை காட்டி இவங்க அரசியல் பண்றது, இப்படியே ஓட்டிட்டு இருக்குது. ஸோ அதனாலதான் ஒரு தமிழர்கள் ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்முக்கு கீழே வரணும். தமிழர்கள் ஒண்ணு சேர வேண்டியது ரொம்ப அவசியம். தமிழ் கான்சியஸ்னஸ் கீழே வரணும். தமிழர்கள் அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா இதெல்லாம் அடிபட்டு போகும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு இங்க எல்லாம் உடனே டக்கு டக்குன்னு கோவம் வருது. ஒரு கன்சால்டேஷன் நடக்குதுன்னா உடனே நம்ம மார்க்கெட்டை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அந்த தேவை வருது. இப்போ கூடுதல் தொகுதிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல அவ்வளவுதான், போன தடவை என்னமோ அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி கேட்கறாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிட்ட லெவரேஜ் இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டிக்கு கேட்கறதுக்கான சக்தி இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை திமுகவுக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி நாங்களும் வெளியே போறோம் அப்படின்னாங்கன்னா என்ன? எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படி தலையை திரும்பிப்பாங்க. சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி போனா பாதிப்பு இருக்கும், பட் காங்கிரஸ் பார்ட்டி அளவுக்கு இருக்காது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்த அளவுல காங்கிரஸ் பார்ட்டிக்கு நான் சொன்ன மாதிரி பேசின மாதிரி அவங்கதான் இந்த இது வந்து ஒரு செக்குலர் அலையன்ஸ் அப்படின்ற அந்த இமேஜை கொடுக்கறது காங்கிரஸ் பார்ட்டி தான். காங்கிரஸ் பார்ட்டியை திமுக கழட்டி விட்டாச்சுன்னா மக்களுக்கு டவுட் வந்துடும், திமுக பாஜக கிட்ட போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரியும், அதனாலதான் காங்கிரஸ் பார்ட்டி இறங்கி அடிக்கிறாங்க, பாத்துக்கலான்னு. காங்கிரஸுக்கு கூடுதலான சீட்டு ஒதுக்க வாய்ப்பு இருக்கும், மற்றபடி யாருக்கும் அவங்க கேட்கிற டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு காங்கிரஸ் அடிக்க முடியுது இல்ல திமுகவை, இவ்வளவு தூரத்துக்கு அக்ரெசிவா இறங்கி வராங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப திமுக தான் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒன்றும் பெரிய அவசரம்லாம் காட்டல. ஸோ இந்த அளவுக்கு அக்ரெசிவா திமுகவை புஷ் பண்ண முடியுது பாருங்க காங்கிரஸால. இது மற்ற கட்சிகளால முடியாது கண்டிப்பா. இப்ப யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கெல்லாம் வேற எங்க சீட் இருக்கு தமிழ்நாடு தவிர? கேரளால இருக்காங்க, கேரளால இருக்காங்க. இப்ப நீங்க எம்பி சீட்ஸ்னு பாருங்க, 2 சீட் தமிழ்நாட்டுல இருந்து கிடைக்குது சிபிஐஎம்க்குலாம். அது இல்லைன்னா என்ன பண்றது? அவங்க ஒரு காலத்துல அவங்க எல்லாம் பெரிய கட்சிகளா இருந்தவங்க, எதிர்கட்சியா உட்கார்ந்தவங்க. ஆமா. சோ அப்ப அவங்க வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, இதை எடுத்துதான் ஆகணும் அவங்க. இப்போ கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, நாங்க குழுலாம் போட்டோங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த, ஆனா திமுக போடாம இருக்காங்க பாருங்க, நீங்க அவங்கள போய் கேளுங்க ஏன் போடாம இருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காரு. ஸோ எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க? இதுவுமே நான் எப்படி பாக்குறேன்னா, பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி பின்னாடி போறாங்க, திமுக ரெடியா இல்லாத மாதிரி இருக்காங்க, ரெடியா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா
திமுக என்ன விரும்புவாங்க? ஸ்ட்ரைட்டா மேல லீடர்ஷிப்போட பேசணும் தான் திமுக விரும்புவாங்க. விஷயம் டக்குன்னு முடிக்க முடியும். கீழே இங்கெல்லாம் பேசிட்டு இருந்தா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். ஸ்ட்ரைட்டா மேல போய் விஷயத்த முடிச்சிடலாம். இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்காருன்னா நம்ம கீழே ஆட்கள் கூட பேசி எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை மேல கொண்டு போறதை விட ஸ்ட்ரைட்டா சிஇஓட்ட பேசிட்டுன்னு வச்சுக்கோங்க, காரியம் டக்குன்னு முடிஞ்சிடும். அதை நீங்க செய்யணும்னா நீங்க பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். உங்ககிட்ட ஒரு சிஇஓ போய் மீட் பண்ற அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்னா கீழே காட்டுல தான் நீங்க டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி டீல் பண்ணும், ரெண்டாவது உள்ள வந்ததுக்கு அப்புறம் டெஸ்க்ல இருப்பாங்க, அவங்கள டீல் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேல போக முடியும். ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தவரை நாங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, கீழே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்க. ஸோ திமுகவை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணல காங்கிரஸ் பார்ட்டி, சாரி திமுக கமிட்டி ஃபார்ம் பண்ணல. அப்ப நீ அந்த இடத்துக்கு வாங்க, ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க ஸ்ட்ரைட் எல்லாம் மேல போக வேண்டாம், கீழே வந்து எங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கன்றாங்க அவங்க. ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணும் போதும் அதுதான் அறிவுறுத்தப்படுது. அவரும் அதான் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கீழே போயிட்டு அங்க பேசுங்க, அவன் ரொம்ப பொலைட்டா சொன்னதா சொல்றாங்க. இதெல்லாமே கரெக்ட் தான், நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்கிறோம், உள்வாங்கிக்கிறோம், பரிசீலிக்கிறோம், ஆனா நீங்க கமிட்டியும் ஃபார்ம் பண்ணிருங்க, சோ அங்க இறங்கி வாங்க அப்படின்றாங்க. ஆமா, நீங்க எடுத்தோடனே மேல வர வேண்டாம், கீழே போய் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. சோ இது காட்டக்கூடிய விஷயம் காங்கிரஸ் பார்ட்டி அக்ரெசிவா இருக்காங்க தான் காட்டுது, அழுத்தம் போடுறாங்க. இவ்வளவு நீங்க சீண்டி பாத்தீங்க அப்படின்னா திமுகவை அவன் கண்டிப்பா எலெக்ஷனுக்கு பிறகு எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது இல்ல, உங்க தேவை முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது இல்ல. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது பொருந்தும். இப்போ வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் மாதிரிலாம் கிடையாது பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம். இப்போ ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா கஷ்டமா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, கூட இருப்பாங்கன்னு சொல்லலாம். பொலிட்டிஷியன்ஸ் அப்படியே இருப்பாங்க. நாளைக்கு உங்க தேவை இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உங்க தேவை இருந்ததுன்னா சிரிச்சு, பயங்கர கோவம் இருந்தாலும் சிரிச்சு கோவத்தெல்லாம் காட்டிக்காம, இதுதான் பொலிட்டிஷியன்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. இப்ப சாதாரண மக்களுக்கு ஈகோலாம் இருக்கும், ஹாச் பூச்சு கோவப்பட்டு வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் டக்குன்னு தூக்கி போட்டு வந்துருவாங்க. அடுத்த மாசத்துக்கு நம்ம காசு இருக்கா, வீட்டு வாடகை கட்ட முடியுமா, ரேஷன் அரிசி தான் அப்படின்னு இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கோவம் வந்துச்சுன்னா பட்டுன்னு ரெசிடென்ஷியல் லெட்டர் தூக்கி போட்டு வந்துருவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. சரி, பிராக்டிகலான ஆட்களை வந்து பிரச்சனை இருக்கு, நிதானமா இருப்போம். இப்ப நம்ம காங்கிரஸ் தேவை இருக்கு, அப்ப என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் இறங்கி போகணுமா இறங்கி போவோம். ஏன்னா நாளைக்கு ஜெயிக்கணும்ல, ஜெயிச்ச பிறகு பார்த்துப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துப்போம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுலாம். இப்போ கனிமொழி கூட வந்து சபரிசன் கூட போனாரு அப்படின்லாம் சொல்றாங்க. தெரியல, அதெல்லாம் வெரிஃபைட் நியூஸ்ல ஏதோ செவிவெளி செய்தியை அவங்க போடுறாங்க. ஆனா சபரீசன் அவர்களை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா? திமுக திரும்ப ஜெயிக்கும் பட்சத்தில் ஒரு அதிகார மையமாக மாற வாய்ப்பு இருக்கு? அதுவும் நமக்கு தெரியல. அது வந்து ரொம்ப இமேஜினேஷனா இருக்கும்ல. எனக்கு என்ன தெரியும் அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்கன்றதெல்லாம். ஆனா மக்களால எலெக்ட் பண்ணப்படாதவர்கள் பவர்ஃபுல்லான இடங்கள்ல இருக்கக்கூடாது. மக்களோட ஃபியூச்சரையும் மக்களோட வாழ்க்கையும் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. அரசை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல, அரசோட நிர்வாகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. மக்கள் யார் எலெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க கையில தான் அதிகாரங்கள் இருக்கணும். இப்ப ட்ரம்ப்லாம் தான் சொன்னார்ல, ஒரு டீப் ஸ்டேட்லாம் இருக்கு. ஸோ டீப் ஸ்டேட் ஏன் தப்புன்றோம்? டீப் ஸ்டேட் வந்து மக்கள் எலெக்ட் பண்ணது இருக்குல்ல, ட்ரம்ப்பை தான் மக்கள் எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பவர் வந்து ட்ரம்ப் கையில தான் இருக்கணும். டீப் ஸ்டேட்டை யார் எலெக்ட் பண்ணிருக்கா? அப்ப டீப் ஸ்டேட்டு கிட்ட பவர் இருக்கக்கூடாது. பட் ட்ரம்ப் சொன்னது உண்மையா போய் நமக்கு தெரியல. பட் அந்த ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். பட் அதை தாண்டி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. சீரியஸா இறங்க போறாங்களா, அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஓகே, சரி. அடுத்ததாக இன்னொருத்தவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், சசிகலா அம்மையார் தனி கட்சி தொடங்க போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு, நிறைய நிர்வாகிகளை அவங்க மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவுடைய ஆதரவாளர்கள் சிலர் அவங்கள மீட் பண்ணும்பொழுது டிடிவி அவர்கள் அதிரடியாக அவங்கள நீக்கி விடுறாரு. அவங்கள போய் மீட் பண்ணக்கூடாது, மீட் பண்றவங்களுக்கு இதான் நிலைமை, கட்சிக்குள்ள இடம் கிடையாது அப்படின்னு. ஸோ சசிகலா அம்மையார் இப்போ சசிகலா அம்மையார் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சு டிவிகே கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. வலு சேர்ப்பாங்களா டிவிகே அவங்க? மேபி. இப்ப நம்ம டிடிவி அவர்கள் அதிமுகவோட போய் சேர்ந்தப்பயே ஒரு விஷயத்த நம்ம பேசணும். இப்ப டிடிவி அவர்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு? கொஞ்சம் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. சவுத்ல தேவர் கம்யூனிட்டிக்கு அதிருப்தி இருக்கு. ஏன் அதிருப்தி இருக்கு? பொலிட்டிக்கலா ஒரு காலத்துல பயங்கரமான செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு அதிமுகல. அந்த செல்வாக்கு கம்மியாகுது, பவர் டிரான்ஸ்பர் ஆகுது, சவுத்ல இருந்து வெஸ்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்பர் ஆகுது. ஸோ அதிமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டியா கவுண்டர் கம்யூனிட்டி மாறுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, தேவர் கம்யூனிட்டி ஓரங்கட்டப்பட்டதை அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால தனியா கன்சாலிடேட் ஆகிறாங்க. அதிமுகல இருந்து பிரிஞ்சு தனியா அவங்க கன்சாலிடேட் ஆகிறாங்க. அந்த மக்களுக்கு லீடர்ஷிப் யார் கொடுக்குறா? டிடிவி கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் தனியா போட்டிட்டு பாக்குறாரு, முட்டி மோதி பாக்குறாரு, பெருசா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்ப டிடிவி என்ன பண்றாரு, அதிமுகவோட போய் சேர்ந்துடுறாரு. இப்ப சிக்கல் என்னன்னா, அமமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்கல்ல, எதனால ஆரம்பிக்கிறீங்க? இந்த மக்களுக்கு வேற பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல அவங்கள ரெப்ரசென்ட் பண்றது ஒரு கட்சி வேணும்னா நீங்க இதை ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்க. ஆனா அந்த மக்களோட பிரச்சனை இன்னும் அப்படியே தானே இருக்கு. அந்த மக்களோட கிரீவன்சஸ் எல்லாம் இன்னும் சரியாகலையே, அவங்களோட கோரிக்கைகள்லாம் இன்னும் சரியாகலையே. அவங்க வெளியேற்றப்பட்ட தலைவர்கள்லாம் அதிமுகவில் கொண்டு வரப்படல. அதிமுகக்குள்ள பழைய செல்வாக்கு அவங்களுக்கு இல்ல. இன்னும் அவங்க ஓரங்கட்டப்பட்ட நிலையில தானே இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? புதுசா வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு. டிடிவி விட்ட வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தர் ரெடியா இருந்தாருன்னா அதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு. அதான் பாயிண்ட். அதனாலதான் நான் அன்னைக்கே பேசணும்ல, நம்ம டிடிவி அங்க சேர்ந்தாலும் இந்த ஓட்ஸ் ஃபுல்லா அங்க போய் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓரளவு கொஞ்சம் ஓட்ஸ் போகலாம், ஆனா ஃபுல் ஓட்ஸும் அங்க போய் சேரும்னு சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மக்கள் எதனால கோபமா இருந்தாங்களோ அந்த காரணங்கள்லாம் இன்னும் உயிரோட இருக்கு. இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்கு. அதை இன்னும் சால்வ் பண்ணல நீங்க. சோ அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்கும்போது டிடிவி பண்ண அதே வேலையை இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் பண்ணுச்சுன்னா இந்த மக்களை அங்க கன்சாலிடேட் பண்ண முடியும். சோ அந்த மார்க்கெட் இருக்கு, அங்க ஸ்பேஸ் இருக்குன்னு இப்ப சசிகலா உள்ள வராங்க. சசிகலா இப்ப உள்ள வந்து டிடிவி நேத்து பண்ண வேலையை நம்ம இன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வராங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் லாஜிக். இன்னும் நீங்க இந்த மக்களை ஃபுல்லா உள்ள அப்சர்வ் பண்ணல. சோ அப்ப அதிருப்தியில இருக்காங்க. அதை அப்ப யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நேத்து வரைக்கும் அமமுக கட்சிக்காரங்களும் அதிமுக சண்டை போட்டு தான் இருந்திருப்பாங்க சவுத்ல. இன்னைக்கு திடீர்னு டிடிவி அங்க போன இவங்க எல்லாம் அங்க போயிட மாட்டாங்கல்ல. ஓகே. சோ அப்ப அந்த கட்சிக்கான தேவை இருக்குன்றீங்க. அந்த கட்சிக்கான தேவை இருக்கு, கரெக்ட். ஆனா இனிமே அவங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கா பிரச்சாரம்லாம் பண்ணி பயணம் பண்ணி ஒரு கட்சியை வளர்த்து ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குற மாதிரி தான் அது பண்ண முடியுமா? நான் சொல்றது என்னன்னா, சசிகலா அவர்கள் நல்லா பண்ணுவாங்களா, எஃபெக்டிவா பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா நீங்க கட்ட முயற்சி பண்ற ஒரு கட்சி இருக்கு பாருங்க. அமமுக இப்ப ஒரு ஸ்பேஸை விட்டு போயிருக்காங்கல்ல, கொஞ்சம் அதிருப்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அங்க ஒரு மார்க்கெட் இருக்கு. அத கன்சாலிடேட் பண்ணலாம். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா நீங்க அதை மாத்தலாம். எப்படி அமமுக அந்த காலத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறிச்சோ, பெரிய ஃபோர்ஸ் இல்லை பட் ஒரு ஃபோர்ஸா மாறிச்சோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம். ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதை நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணுவீங்கன்றது செகண்டரி. ரெண்டாவது, அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா, சசிகலா அதை வெற்றிகரமா பண்றாங்கன்னா அதுல திமுகவுக்கும் லாபம் இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த ஓட்டு பிரியக்கூடாதுன்னு தான் டிடிவியை உள்ள கொண்டு வராங்க. இப்ப அதே அஜெண்டா எடுத்து சசிகலா உள்ள இறங்குறாங்கன்னா அது திமுகவுக்கு நல்லது. இதுக்கு முன்னாடி டிடிவி ஓட்டு பிரிச்சது யாருக்கு நல்லது? திமுகவுக்கு தான். சோ அந்த வேலையை இப்ப சசிகலா பண்ணாங்கன்னா அதுவும் நல்லதுதான். அதுவும் அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு டிவிகேவோட தான் போய் கூட்டணி வைக்க போறாங்க. டிவிகேவோட போனா இன்னும் நல்லது. டிவிகேவை இன்னும் ஸ்ட்ராங்கா காட்டும். டிவிகேவுக்கு இன்னும் பப்ளிசிட்டி கிடைக்கும். டிவிகே கூட்டணி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்கும். அப்புறம் ஓபிஎஸ் மாதிரியான லீடர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெரிய பூஸ்ட் கிடைக்கும். வருவாங்களான்னு தெரியல. ஆனா இவங்களுக்கும் ஸ்பேஸ் இல்லைல்ல. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்க ஊழலுக்கு எதிரான கட்சி, அதிமுக அவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க அப்படின்னாங்க. சசிகலா அம்மையார் வந்து ஜெயில இருந்தாங்க 4 வருஷம். ஸோ அவங்கள கூட்டு வந்து திரும்ப கட்சியில வச்சா அது கரெக்டா டிஃபெண்ட் பண்ண முடியுமா அதை டிவிகேவால? இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மையாரை ஏத்துக்கிறீங்க. நீங்க அதிமுகவை எந்த ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்றீங்கன்னா, லீடர்ஷிப் இப்ப வீக்கா இருக்குன்ற ஆங்கிள் இருந்து அட்டாக் பண்றீங்க. மற்றபடி செங்கோட்டையனை நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த ஊழல் கட்சின்றாங்களே, ஊழல் பண்ண கட்சிகள். இப்ப அந்த கட்சியில தானே செங்கோட்டையன் வராரு. இப்ப செங்கோட்டையனை நான் ஒன்னும் பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணல. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் நீங்க சொன்ன அதே ஊழல் கட்சியில தானே வராரு. ஸோ அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் இந்த ஊழல் கட்சிக்கு வேலை பார்த்தவர்கள் தான். அவங்க எல்லாம் சுத்தமான கட்சிகளுக்கு மட்டும்தான் வேலை பார்த்தாங்களா என்ன? ஆனா அவங்க நேரடியாக அதுல இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சசிகலா அம்மையார் வந்து டைரக்டா கொஞ்சம் நேம் இன்னும் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆயிருக்கு. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆமா, சரி, அப்ப தனியாவே வச்சுப்போம் அவங்கள. எனக்கு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் டேமேஜ் கண்டிப்பா அந்த டேமேஜ். இப்ப லாஜிக் என்ன? டிடிவி தினகரன் அவர்களை அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்ததுக்கான காரணமே என்னன்னா, அந்த ஓட்டு உடையக்கூடாது. சவுத்ல ஓட்டு உடையுது. அது கோர் அதிமுக ஓட்ஸ் அது உடஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணும். ஆனா இப்ப கலை யதார்த்தம் என்னன்னா, நீங்க டிடிவி அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அந்த மக்களோட அதிருப்திகள் இன்னும் இருக்கு அப்படியே. அப்ப அதை யூஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா அதை மாத்தினா என்ன பண்ணுவீங்க? திரும்ப அந்த ஓட்டு உடையதான் செய்யும். அது திமுகவுக்கு தான் லாபம், அதிமுகவுக்கு அது நஷ்டம். அது
ஸோ அதனால சசிகலா அவர்கள் இந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. ஒண்ணு நான் பார்த்த அளவுல சசிகலா அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. அதிமுகல ஒரு முக்கியமான ரோல் பேக்ரவுண்ட்ல இருந்து குவைட்டா பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பப்ளிக் கரிஸ்மா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த அளவுல அவங்க பேச்சு, பப்ளிக்ல அவங்க பிஹேவ் பண்ற விதம், அது பெரிய ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்த முடியல மக்கள் மத்தியில். அது அஃப்கோர்ஸ் என்னோட அப்சர்வேஷன், அது ரொம்ப சப்ஜெக்டிவாகவும் அது இருக்கலாம். ஆனா அவங்க நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம். மேபி அவங்க நிறைய கத்திருக்கவும் செய்யலாம். ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெளியே வந்து ஃபேஸா இருந்து பேச முயற்சி பண்றாங்க, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப அதுல இருந்து கத்துக்கலாம் நிறைய. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் கூட அவங்க யோசிக்கலாம். தெரியல, பாப்போம் என்ன பண்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் இந்த புலி படத்துக்கு அந்த இது பாத்தீங்களா, வருமான வரி கட்டி ஆகணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஊழலுக்கு எதிராக நாங்க வந்துகிட்டு இருக்கோம், நாங்க மாற்றோம், எல்லாத்துக்கும் நாங்க மாத்த போறோம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு கட்சி வரி கட்டுற பிரச்சனையில போயிட்டு நீதிமன்றத்துல மேல்முறையீடு, அதுவும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்றாங்க. 1.5 கோடி ரூபாய் கட்டுங்க, நீங்க ஏமாத்திருக்கீங்க வரி கட்டாம அப்படின்னு. சோ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் மக்கள் கிட்ட நெகட்டிவா போய் சேருமா, இல்ல இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க மக்கள்? கண்டிப்பா நெகட்டிவா தான் போகும். ஆனா கண்டுக்க மாட்டாங்க. தெரியும், ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும். ஒரு ரசிகர் ஒருத்தர் பேசினார்ல, விஜய் ஊழல் பண்ணுவாரு, டிவிக்கு ஊழல் பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஆமா இவ்வளவு நாள் இவங்க ஊழல் பண்ணாங்க, கொஞ்சம் டிவிக்கும் பண்ற நீ ஃபியூச்சர்ல அப்படின்னாரு. ஸோ ஊழல் பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல, அவங்களுக்கே அதுல கான்பிடன்ஸ் எல்லாம் இல்லை. பட் என்னன்னா இவங்க 2 பேர் மேலேயும் பெரிய கோபம் இருக்கு. என்ன இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, புதுசா யாராவது வரட்டுமே, புதுசா வந்து ஊழல் பண்ணட்டுமேன்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க. ஹாலிவுட் எலிட்லாம் பார்த்தா எங்க போயிருக்காங்க? அங்க போயிருக்காங்க. டிகாப்ரியோட பேர் இருக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல. பெரிய பெரிய ஸ்டார்ஸோட நேம்லாம் பார்த்தோம்னா எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கு. வுடி ஆலன், இந்த மாதிரியான ஸ்டார்ஸ்லாம். ஸோ ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட சினி இண்டஸ்ட்ரிக்கு எல்லா இடத்துலையும் கனெக்ஷன் இருக்கு. பாம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட இண்டஸ்ட்ரிக்கு கனெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடி. இங்கேயும் பார்த்தோம்னா பொலிட்டீஷியன்ஸோட கண்ட்ரோல தான் கம்ப்ளீட்டா இருக்கு சினி இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டாப் ஸ்டார் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளீனா இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்க அப்படி நினைச்சு அந்த எதிர்பார்ப்போட வரீங்கன்னா நீங்க ஏமாளிகளா இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்றதே அவங்க தானே, நாங்க கிளீன் பொலிட்டிக்ஸை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல உண்மை இருக்குமானா இருக்காது. ஒன்றும் இல்லை, சிம்பிளா எடுத்துப்போம். இப்போ அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க, அதையே நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க நினைச்சா ஸ்டாப் பண்ணலாமே. என் படத்துக்கு அப்படிலாம் வைக்க கூடாதுங்க, ரேட் அதிகமாக வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க, பண்ணக்கூடாது, இந்த ரேட்டு தான் விற்கணும். என் ரசிகர்கள் நான் ஏமாற்ற மாட்டேன். என் படத்தை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு ஆசையா வராங்க. அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, என் மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணி அவங்கள நான் ஸ்கேம் பண்ண மாட்டேன். அவங்ககிட்ட அதிகப்படியான பணத்தை நான் வாங்க மாட்டேன். இதில் நீங்க ஸ்ட்ராங் ஒரு பிரின்சிபிள்ஸா எடுக்கலாம்ல. பிரின்சிபிள்ஸ்ன்ற கான்செப்டே நடிகர்களுக்கு இருக்காது. கொள்கை வழியில நீங்க போனீங்கன்னா அது வேற ரூட், இது வேற ரூட். இந்த லைஃப் இருக்குல்ல, இது சினிமா லைஃப்ன்றதே ஒரு பிளஷர் சீக்கிங் லைஃப் ஸ்டைல். அது பிளஷர், க்ளோரி, ஃபேம், இதெல்லாம் தனி வேற. அங்க போனா இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நிறைய விஷயங்களை போட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க.